My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses ஓட 4th round பத்தி தான் full details நம்ம பார்க்க போறோம். நிறைய students இந்த 4வது round counselingக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய students round 1, round 2, round 3ல சீட் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. And இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் ரீஅலாட்மெண்ட் பண்றதுக்காகவும் ரவுண்ட் 4ல வந்து வெயிட் பண்றீங்க. சோ இந்த வீடியோல போன வருஷம் இந்த ரவுண்ட் கவுன்சிலிங் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ போன வருஷம் 4th ரவுண்ட் கவுன்சிலிங்ல நமக்கு யாரெல்லாம் கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாத்தையுமே கூப்பிட்டிருக்காங்க. சோ இந்த வருஷமும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. இந்த 4th ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரே ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் allotment for government quota seats in self-financing colleges for AHS courses including BPT and BOT அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்திருக்காங்க. போன வருஷம் இந்த பேசிஸ்ல தான் நமக்கு நடந்திருக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு அரசு மருத்துவ கல்லூரியில் AHS மற்றும் BPT BOT ஆகிய துறைகளில் இடம் கிடைத்து படித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பதாரர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். ஏன் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் BPT BOT தனியா சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு 3வது பாயிண்ட்ல திருப்பி சொல்லிருக்காங்க. அது உங்களுக்கு புரியும் பாருங்க. அடுத்து 2வது பாயிண்ட், முந்தைய கலந்தாய்வில் கலந்து கொண்டு எந்த உறவும் இடமும் கிடைக்காதவர்கள், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு இடம் கிடைக்காதவர்கள் மற்றும் இடம் கிடைத்து கல்லூரியில் இணையாதவர்கள் எந்த ஒரு கலந்தாய்விலும் கலந்து கொள்ள தவறியவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது முக்கியமான பாயிண்ட் வந்து முந்தைய கலந்தாய்வில் இடம் ஒதுக்கீடு பெற்றவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கோர இயலாது மற்றும் கிடைத்த இடத்தில் கண்டிப்பாக இணைய வேண்டும். 4வது ரவுண்ட், அதாவது இந்த ஸ்ட்ரே ரவுண்ட் தான் கடைசி கலந்தாய்வா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லயோ செகண்ட் கவுன்சிலிங்லயோ கிடைச்ச இடத்துக்கு நீங்க உரிமை கோர முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்த 4வது முக்கியமான பாயிண்ட், முந்தைய கலந்தாய்வில் கலந்து கொண்டு AHS மற்றும் BPT BOT ஆகிய துறையில் இடம் கிடைத்து படித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு மறு ஒதுக்கீடு அரசு மருத்துவ கல்லூரிகளில் மட்டுமே வழங்கப்படும். மேலும் சுயநிதி கல்லூரிகளில் மறு ஒதுக்கீடு வழங்க முடியாது. ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும்தான். ஒரு கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா 4th ரவுண்ட்ல இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ்க்கு நீங்க மாறலாம். ஒரு தனியார் கல்லூரி கிடைச்சிருந்து அப்படின்னா இந்த ரவுண்ட்ல நீங்க இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு பிரைவேட் காலேஜ்க்கு உங்களால மாற முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்திய செவிலிய மற்றும் மருந்தியல் மன்றங்களால், அதாவது BPharm அண்ட் நம்மளோட BSc நர்சிங்க்கு உரிய பார்மசி கவுன்சில் அண்ட் நர்சிங் கவுன்சில் மூலமா பிரிவுகளுக்கான சேர்க்கை இறுதி தேதி கட் ஆஃப் டேட் 30/11/2024 என அறிவிக்கப்பட்டதால் மேற்கண்ட துறைகளில் அரசு கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் சுயநிதி கல்லூரிகளில் இடம் கிடைத்து பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. BPharm அண்ட் BSc நர்சிங்க்கு அட்மிஷன் க்ளோசிங் டேட் கட் ஆஃப் டேட்னு போன வருஷம் வந்து 30/11/2024 கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி 30/10/2025 கொடுத்திருந்தாங்க. நம்ம கூட ரவுண்ட் 3 கவுன்சிலிங் பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு கண்டிப்பா 30ஆம் தேதிக்கு முன்னாடி கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா ஜாயினிங் டேட் லாஸ்ட் டேட் கட் ஆஃப் டேட் வந்து 30ஆம் தேதின்னு. சோ அந்த மாதிரி கட் ஆஃப் டேட் முடிஞ்சனால BSc நர்சிங் அண்ட் BPharmக்கு வந்து நம்ம ரீஅலாட்மெண்டோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம சீட் வேக்கன்சி ரவுண்ட் 4க்குள்ள சீட் வேக்கன்சி எடுத்து பார்த்தோம்னா போன வருஷம் உள்ள சீட் வேக்கன்சி எடுத்து பார்த்தோம்னா இதுல BSc நர்சிங் BPharm என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அதாவது 4வது ரவுண்டுக்கு BSc நர்சிங்கும் BPharmம் கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சீட் இல்ல, அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்லயும் சீட் இல்ல. மத்த எல்லா கோர்சஸ்க்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீட் வேக்கன்சி கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷமும் ஒருவேளை BSc நர்சிங்க்கும் BPharmக்கும் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரவுண்ட் 4ல வந்து சீட் இல்லாம போகலாம். அதைத்தான் நான் இதுல வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நமக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. சோ போன வருஷம் நடந்த அலாட்மெண்ட், அதாவது எவ்வளவு சீட் அலாட் ஆயிருக்குது, எந்த கட் ஆஃப் வரைக்கும் அலாட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நமக்கு 547 சீட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் 82.5 வரைக்குமே வந்து பிரைவேட் காலேஜ் ரேவதி காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. இதே இது நமக்கு வந்து
ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லோவஸ்ட் கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னா சீட் அலாட் ஆயிருக்குது. 151க்கு பாருங்க நமக்கு KMCHல சீட் எடுத்து படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி திண்டுக்கல் கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நமக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்குது. 156.5க்கு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்குது. 156.28க்கு பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இஎஸ்ஐ காலேஜுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ கம்மியான கட் ஆஃப்க்கு கூட கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சிருக்குது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க ரவுண்ட் 4 கவுன்சிலிங் போன வருஷம் எப்படி நடந்திருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பேசிஸ்ல தான் ரவுண்ட் 4 கவுன்சிலிங் போன வருஷம் நடந்திருக்குது. ஸோ இந்த வருஷமும் நமக்கு ரவுண்ட் 4 வந்து மோஸ்ட்லி இந்த பேசிஸ்ல தான் நடக்கும். எனிவே வெப்சைட்ல அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.